பெண்கள் பாதுகாப்புக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்றேன் கேளு. பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு 10 ஆண்டுகள்ல இருந்து 14 ஆண்டுகள் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க தண்டனையை. கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுறதாகவும், மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடும் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா, காவல்துறையோ இல்ல அவங்களை சார்ந்தவங்களோ யாராவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டா அவங்களுக்கு 10 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டை எக்ஸீட் பண்ணிருக்காங்க. சரி, போலீஸ் பண்ணா 20 வருஷம் ஜெயில் கொடுக்குறாங்க. அப்போ டிஎம்கேஓ இல்ல டிஎம்கே சார்ந்தவங்களோ யாராவது செக்ஷுவல் அபியூஸ் பண்ணா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா யாருக்குனே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இஷ்யூவே அடி வாங்கியிருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போராட்டத்தை எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சுட்டாங்க. அதையும் மீறி வெளியில இருக்கிறவங்க யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க மேல ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. இப்போ நிஜமாலே இந்த சட்டங்கள்ல பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது அப்படின்னா ஞானசேகரன் கிட்ட இருந்தே இந்த சட்டங்கள் எல்லாம் அமல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் கண் துடைப்புக்கு மட்டும்தானா?